என்பதை உறுதி செய்ய முடியும். நீங்க அண்டான்னு ஒருத்தர் பேசினாரு பாத்தீங்களா, நான் திமுகவுக்கான செம்பு அல்ல, நான் திமுக அண்டான்னு கூட சொல்லுன்னு செந்தில்வேல் பேசினார்ல. ஆமா, அவர் ஒரு காலத்துல நடுநிலை ஊடகவியலாளருங்க. நானா அவர் சேனல்ல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி ஆரம்பத்துல வீடியோ போட்டிருக்கேன். அதுதான் சொல்றேன், உங்களால் வளர்க்கப்பட்ட நபர், சீமானால் வளர்க்கப்பட்ட நபர், உங்களை போன்ற தம்பிகளால் ஆதரவு தெரிவிக்கப்பட்ட நபர், இப்படி பல நபர்கள்லாம் சேர்ந்துதான் அந்த மாதிரியான நபர்களுடைய ஊடகங்களை வளர்த்து விட்டோம். இன்னைக்கு திமுகவினுடைய மேடைகள்ல ஏறி போய் பேசுறாரு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் நடுநிலை ஊடகவியலாளர். இன்னைக்கு ஒரு கட்சியுடைய மேடையில ஏறி அந்த கட்சியுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி பேசுறாருன்னா அவர் எப்படி இதற்கு முன்னாடி நடுநிலையா வாழ்ந்திருப்பாரு? நடுநிலையா எப்படி அந்த டிவில அந்த ஊடகத்துல செயல்பட்டு இருப்பாரு நம்ப முடியும்? அப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, இங்கு யாருமே நடுநிலையாளர்கள் என்ற ஒருவரே கிடையாது. அவர்கள் இங்க பாருங்க, உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரி தேர்தல் நடத்துறாரு. ஒரு மாவட்டோட ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தேர்தல் நடத்தும் அலுவலராக இருக்கிறார். அவர் நேர்மையாகத்தான் எல்லாமே நடக்கிறார். ஆனால் அவர் தபால் வாக்கு செலுத்தும் போது ஏதாவது ஒரு கட்சிக்கு தானே வாக்கு செலுத்துறாரு. ஆமா. அப்ப எங்காவது ஒரு இடத்துல அவர் மனசுல அந்த கட்சி மேல ஒரு பாசம் இருக்கத்தானே செய்யும். அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊடகவியலாளர்களும் ஒண்ணு பதவியை தக்க வச்சுக்கணும், நம்ம வேலையை தக்க வச்சுக்கணும், அல்லது நம்ம ஊடகத்தினுடைய முதலாளி சொல்றதுக்கு விசுவாசம் நடக்கணும், அல்லது தனக்கு ஒரு அஜெண்டா இருக்கும், தனக்கு ஒரு கட்சியினுடைய தலைவரை பிடிச்சிருக்கும், தனக்கு ஒரு கட்சியை பிடிச்சிருக்கும். புரியுதுங்களா?